நாட்களாக இருப்பேன் நீங்கள் சொல்வீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். வயசில் செஞ்சுரி அடிக்கணும், 100 தொடணும் இயேசு நாமத்தினால. ஆமென். 100 வயசில் கூனி குடி நடக்கூடாது, அப்படி கம்பீரமாக நடக்கணும். 100 வயசில் கூட பிபி இருக்குதா, இல்லை சுகர் இருக்குதா சொல்லணும். கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவரையும் இந்த விசேஷமான இந்த ராத்திரி வேளை நான் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை ஆராதனையில் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், விசுவாசத்தினால பிழைப்பான்னு எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ விசுவாசத்தினால் இருக்குதே, அப்போ வார்த்தையினால் இயேசு சொல்கிறாரு. ரெண்டு வேறு வேறையான வேறு வேறு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரெண்டையும் நீங்கள் இணைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அனைவரும் எது மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? தங்களுடைய பணத்தின் மேலே, தங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே, தங்களுடைய படைபலத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, மருந்துகளின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, தங்களுடைய ஃபேமிலி டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்பிக்கை வச்சிருப்பது ஒரு மருந்துகள் மேலேயோ, மாத்திரை மேலேயோ, டாக்டர் மேலேயோ, மனுஷன் மேலேயோ, தலைவர் மேலேயோ, எஜமானின் மேலேயோ அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் மேலே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரை நம்புறதுன்னு அர்த்தம் என்ன? கர்த்தரை நம்புறதுன்னு அர்த்தம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தரை நம்புறது என்ன அர்த்தம்? கர்த்தரை எப்படி நம்ப போகிறீங்க? கர்த்தரை எதை நம்ப போகிறீங்க? இப்படி கேட்டால் விளக்குதா உங்களுக்கு? கர்த்தரை எதை நம்ப போகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன். கர்த்தரை நம்புறதுன்னா அவர் இருக்கிறான்னு எனக்கு தெரியும், அவர் என்ன செய்ய போகிறான்னு உனக்கு தெரியுமா? அதுதான் வசனம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இருக்காருன்னு தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் அதை தான் அவருக்கு அவன் சொல்லிக் கொடுத்தார். 25 ஆண்டு காலமாய் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லிக் கொடுத்தார். 25 ஆண்டு காலமாய் அதை தான் திரும்ப திரும்ப பேசினார். என்ன பேசினார்? ஆரம்பத்தில் என்ன பேசினாரோ அது 25 ஆண்டு காலமாய் பேசினார். ஆனால் ஆபிரகாம் மாத்திரம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி மாறி அடிக்கடி சோர்ந்து போயிடுவான், மனைவி பேச்சை கேட்டுருவான், கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடுவான். ஏன்னா அவனுக்கு வயசு ஆக ஆக நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டே போணுச்சு. ஆனாலும் கர்த்தர் விடுறதா இல்லை, சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னார், பலமாய் சொன்னார், சொன்னதை செய்து முடித்தார். ஆமென். பைபிளில் படிக்கிறோம், அவன் அழைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னது. கடைசியில் ஆண்டவர் வந்துட்டு, இல்லைப்பா என்னால் முடியல, உனக்கு வயசாயிடுச்சு, என் வார்த்தையை பூரா வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் தெரியாமல் உற்சாகத்தில் சொல்லிட்டேன், உன்னை என்னால் பெருக வைக்க முடியாது, உன் சந்ததி உருவாக்க முடியாது, உனக்கு சரீரம் செத்து விட்டது, உன் மனைவி கருப்பும் செத்தவளாய் மாறிவிட்டாள், 2 பேருமே பலவீனமாயிட்டீங்க, என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லலை, சொன்னதை செய்து முடித்தார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் சொல்லுகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. உற்சாகப்படுத்த சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நீ நல்லா இருக்கணும் சாமி, அண்ணனுக்கு 2 இட்லி 2 கட்டி சட்னி சொல்கிற போல் நிறைய வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல, எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். ஒரு பிசிறு இல்லாமல் செய்து முடிப்பார், ஒரு குறையில்லாமல் செய்து முடிப்பார். ஆமென். எனவே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது, எந்த மனுஷனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரே ஒருத்தர் மாத்திரம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் மாறி போனாலும் மாறாதவராய் நிலைத்திருக்கிறார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஆமென். ஆபிரகாமுக்கு முன்னாடியும் அவர் இருந்தார். ஆபிரகாம் இறந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கும் ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறாரு, இன்றைக்கும் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பார்க்கிறாரு, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான நம்பத்தக்க அன்புள்ள உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அவர் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யாது, ஒழியாது. இந்த வார்த்தைன்ற விதையை பற்றி தான் நாம் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். வார்த்தை என்பது விதை, வசனம் என்பது விதை.
உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். எப்படி முயற்சி எடுப்பது என்பதை கடந்த நாளில் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை இறங்கி வாங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சும்மா அவரை தொந்தரவு பண்ணுறதை விட்டுட்டு, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலேயே, உங்கள் வாயிலே இருக்குது, உங்கள் இருதயத்தில் இருக்குது. உங்களை ரட்சிப்பதற்கு எதுவான வார்த்தை, உங்களை விடுவிப்பதற்கு எதுவான வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு எதுவான வார்த்தை உங்கள் இருதயத்தில், உங்கள் வாயிலும் இருக்கிறது. அது இருதயத்தில் முதல்ல வச்சுருங்க, இருதயத்தில் பதிங்க முதல்ல, பிறகு அதை வாயினால் பேசுங்க. இதெல்லாம் உங்கள்கிட்டே இருக்குது அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்கள் பேசினா உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும். இந்த விதை எப்படிப்பட்ட விதைன்னு கேட்டால், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வீரியம் குறையாத விதை. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட விதை சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட விதை? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், அது 1000 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் வீரியம் குறையாத விதை. எத்தனை ஆண்டு கழிச்சு எடுத்து போட்டாலும் அன்னைக்கு என்ன பலன் கொடுத்துச்சோ அதே பலனை திரும்ப கொடுக்கும். ஆமென். விதைகள் எல்லாம் சில சமயத்தில் வீரியத்தை இழந்து விடும், எக்ஸ்பைரி ஆகிடுது. நீண்ட ஆண்டுகள் ஆகும்பொழுது அது தன்னுடைய தரத்தை இழந்து விடுகிறது, தன்னுடைய வளர்ச்சி இழந்து விடுகிறது, தன்னுடைய உயிர்ப்பை இழந்து விடுகிறது. ஆனால் இந்த விதை அப்படி கிடையாது. எத்தனை லட்சம் ஆண்டு ஆனாலும் இதை எடுத்து நீங்கள் விதைச்சிங்கன்னா வாழ்க்கையில் மறுபடியும் அன்றைக்கு கொடுத்த பலனை திரும்பவும் உங்களுக்கு கொடுக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விதை இந்த விதையை பற்றி வசனம் சொல்கிறது. இந்த விதையை நம்ம எடுத்து என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் விதைக்கணும். எப்பொழுதுமே களைகள் தானாய் முளைக்கும், விதைகளை நாம் தான் விதைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், களைகள் தானாய் முளைக்கும். களையை விதைக்கலாம் நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். ஒரு வயலை நீ சும்மா போட்டாலும் போதுமானது. ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் முளைக்கணுமோ எல்லாம் முளைச்சி கிடக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது காடாகவே மாறிடும். ஆனால் வாழ்க்கையில் நல்லது முளைக்கணும்னு சொன்னால் நீங்கள் தான் விதைக்கணும். ஆமேன். நீங்கள் தான் விதைக்கணும். விதைச்சிட்டு என்ன செய்யணும்? களையை பூரா பிடுங்கணும். ஏன்னா அந்த விதை முளைக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னா களைகள் தான் தடையாக இருக்கிறது. அப்போது இந்த விதைப்பதை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்றாரு. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்போ நீங்கள் நானும் விதைக்க புறப்பட்டுருக்குறோம். கடந்த வாரமே என்ன செஞ்சிட்டோம்? நீங்கள் பேசணும்னு சொல்லி நான் கற்றுக் கொடுத்துட்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்ன வார்த்தையை பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன்? சூழ்நிலையை பேசக்கூடாது, பிரச்சனைகளை பேசக்கூடாது, காற்றை பேசக்கூடாது, கடல் அலையை பேசக்கூடாது. எதை பேசணும்? அதை மாற்றுவதற்கான வார்த்தை, விதை இந்த பைபிளில் இருக்கிறது. அதை எடுத்து இருதயத்தில் விதைத்து அதையே பேசணும், அதையே தியானிக்கணும். கடந்த வாரம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாருங்கள், நான் 3 பிரசங்கம் பண்ணுறேன். காலையில் ஒரு பிரசங்கம், மதியம் ஒரு பிரசங்கம், சாயந்தரம் பிரசங்கம் பண்ணுறேன். நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? ஒரு பிரசங்கம் தான் கேட்குறீங்க. ஏன்னா மாலை வரவங்க ஒரு பிரசங்கம் தான் கேட்குறீங்க. அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. கடந்த வாரம் சொல்லுது, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசம் உண்டாக்குற வார்த்தையை பேசுங்க, பிரயோஜனமான வார்த்தையை பேசுங்க. அப்படி பிரயோஜனம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் களைகளை போல முளைத்து வாழ்க்கை கெடுத்துரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையை அழித்து கொள்றாங்கன்னா, அவங்கள அழித்தது வேறு யாரும் கிடையாது, அவங்க வார்த்தைகள் தான். வார்த்தையை அளந்து பேசாமல் பேசிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுருவாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா படபடபடன்னு பேசுவாங்க. வேதவசனம் சொல்கிறது, மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறானா, ஞானியோ அதை பின்னுக்கு தள்ளி வைக்கிறானா. ஒரு மனுஷன் மூடனா ஞானியான எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். படபடபடன்னு பேசிடுவாங்க. நான் அப்படின்னா நீனும் ஞானியாக மாறலன்னு அர்த்தம். உன்னை மூடன் என்று சொல்ல எனக்கு மனசு இல்லை, அதனால் எப்படி சொல்கிறேன் நான், நீங்கள் என்ன செய்யலை, ஞானியாக மாறலை. படபடபடன்னு பேசிடுவேன். நான் என் உள்ளத்தில் உள்ளதை அப்படி சொல்லிவிடுவேன். நான் டப்புன்னு சொல்லிவிடுவேன், டப்புன்னு சொல்லிவிடுவேன். இன்னும் ஞானியா நீ மாறலை. ஞானி தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறாங்க நிறைய பேர் உள்ளத்தை எல்லாம்? மூடன் எப்படி தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் வார்த்தையினால் தான் வெளிப்படுத்துகிறான். மனசில் நினைக்கிறத பூரா கடகடன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் எதை சொல்லலை அப்படின்னு கேட்டால் விசுவாசிப்பதை பேசுவதே கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதே கிடையாது. அனைவருடைய ஜபம்லாம் எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்குது. அவ்வப்போது வார்த்தையை, வசனத்தை உள்ள செருகணும். ஜபத்தில் வசனத்தை செருகணும். ஒரு வியாதிக ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரே இந்த வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே இயேசு நாமத்தில், அப்படிலாம் இருக்குல்ல. உங்களுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளான குணமானோம் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படி இந்த வசனத்தை எடுத்து அங்கே உள்ளே போடணும். ஏன்னா உங்கள் வார்த்தையை விட வசனத்துக்கு அதிக வலிமை இருக்குது. ஆமேன். சும்மா உங்கள் வார்த்தையை பேசிட்டு இருக்கக்கூடாது. வசனத்தை எடுத்து உள்ளே செருகும் பொழுது அந்த வார்த்தைக்கு வலு கூடுகிறது. நீங்கள் ஒரு மனு எழுத போகிறீங்க, எப்படி மனு எழுதுவீங்க? ஒரு கேஸ் போடுறீங்க, எப்படி கேஸ் போடுவீங்க? அதற்கான சட்டம் என்ன இருக்குதுன்னு தேடி இருக்கணும். முதல்ல ஒரு மனுஷன்
ஒரு மனுஷன் மேலே கேஸ் போடணும்னா சும்மா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தான் எங்களை அடிச்சுட்டு போனான்னு கேஸ் போடக்கூடாது. இந்த சட்டத்தின்படி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், என் தனி மனித உரிமையை அவன் கெடுத்திருக்கிறான், எனக்கு வர வேண்டிய நன்மையை இந்த சட்டத்தின்படி கெடுத்திருக்கான்னு சட்டத்தை அங்கே எழுதணும். சட்டத்தை எழுதும்பொழுது அந்த மனுவுக்கு வலு கூடுகிறது. எனவே வசனத்தை ஜெபத்தில் செருகணும். அவ்வப்போது வசனம் செருகணும்னு சொன்னால் முதல்ல வசனம் இருதயத்தில் இருக்கணும். வசனம் இருதயத்தில் இருக்கணும்னா இதை படிக்கணும், இதை மெடிடேட் பண்ணணும், இதை தியானிக்கணும், இது இருதயத்தில் சிந்திக்கணும், இதையே பேசணும். எப்பெல்லாம் பேசணும்? வீட்டில் உட்காந்துருக்கும் போது பேசணும், நடக்கும்போது பேசணும், படுத்திருக்கும் போது பேசணும். பேசி 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 இருதயம் முழுவதும் எதை நிரப்பணும்? வசனத்தினால. அப்படியா? வசனத்தினால. வசனத்தினால் இருதயத்தை நிரப்பினவங்க முகம் பிரைட்டாக இருக்கும். வசனத்தினால இருதயத்தை நிரப்பினவங்க முகம் டார்க்காக இருக்கும். இப்படி இருக்கும். வசனத்தினால் நிரப்பினவங்க எப்படி இருக்கும் சொல்லுவாங்க? இப்படி இருக்கும். வசனத்தினால் இருதயத்தை நிரப்புங்க எப்படி இருக்கும்? இருதயம் முகம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். வசனம் சொல்லுது, நான் சொல்லுது ஏதோ பழமொழி இல்லை. ஏன்னா பைபிள் படிக்காமல் இருக்கிறதுனால பழமொழி நினச்சிக்காதீங்க. பாஸ்னாரு பழமொழி சொல்லுது, ஆண்டவரே மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்னு சொல்லுது ஆண்டவரே. அப்படி சொல்லக்கூடாது. இது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். எப்பொழுது மன மகிழ்ச்சி உண்டாகும்? வசனத்தை வைத்தா மன மகிழ்ச்சி வராது. வசனத்தை உள்ள வைக்கணும். ஆமேன். வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைதான். ஆனா என் தேவனுடைய வசனம் சொல்கிறது, என்னை ஐஸ்வர்யனாமாகற்ற அவர் தரித்திரரானார். ஊரே என்ன கடங்காரன்னு சொல்லலாம், எதில் உள்ளவன் கடங்காரன்னு சொல்லலாம். ஆனா வசனம் என்ன கடங்காரன்னு சொல்லல. வசனம் என்ன சொல்லுதுன்னா என்ன ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது. நான் ஊர் சொல்றதை பேச மாட்டேன், உலகம் சொல்றதை பேச மாட்டேன், இந்த வசனம் சொல்றதை நான் பேசுவேன். இந்த இடத்துக்கு நீங்க வரணும் பாருங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி சிந்திக்கிறதுக்கு முதல்ல வரணும். இப்படி சிந்திக்கணும் முதல்ல. நம்மளாம் எப்படி பேசுறோம்னா, என்ன இப்படி சொல்லிட்டான் அவன், என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு, என்ன கடங்காரம் பிள்ளைன்னு சொல்லிடுச்சு. அதை ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. நீங்கள் அதை ஏற்றுக்க கூடாது. எதை ஏற்றுக்கணும் தெரியுமா? இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன். இந்த வசனம் எனக்கு சான்று கொடுக்கிறது, சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. நான் ஐஸ்வர்யவான், நான் சுகமுள்ளவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், நான் பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகன். நான் அப்போ இந்த வசனம் எப்போ உள்ள வந்துச்சுன்னா மன மகிழ்ச்சி வராது. கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் உள்ள போட்டு வச்சிருந்தா, குப்பத்தொடி வச்சிருந்தீனாக்க முக மலர்ச்சி வராது, வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் வராது. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் என்று வசனம் சொல்கிறது. எப்படியா? உன் இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு யார் உடந்தை கிடையாது. நம்ம நினைக்கிறோம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க மட்டும் நல்லா சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்க இப்படி சொன்னதுனால தான் நான் சுகமாக இருக்கிறேன். உன் சந்தோஷத்துக்கு யாரும் காரணம் கிடையாது. உன் சந்தோஷத்துக்கு நீ தான் காரணம். நான் இப்படி கேட்குறேன், உங்கள் வீட்டில் குப்பை இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனா காரணம்? பக்கத்து வீட்டு குப்பையை போட்டு தான் நீ தூக்கி வெளில போட்டு வீட்டை சுத்தம் பண்ணுறது உன் வேலை. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்கிற விஷயம்? 4 பேர் குப்பையை போட தான் செய்வாங்க. யாருமே குப்பையை போடலனா கூட நீ கூட்டாமல் இருந்தால் வீட்டில் தானே புழுதி படிஞ்சு கிடக்கும். அப்போ உன் சந்தோஷத்துக்கு யார் காரணம்? என் சந்தோஷத்தை அவங்க தான் கெடுத்துட்டாங்க, இவங்க தான் கெடுத்துட்டாங்க. அவங்க யாரும் உங்கள் சந்தோஷத்தை பிடுங்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? என் சந்தோஷத்தையும் எவனாலையும் திருட முடியாது. நான் சொல்கிறேன், சாத்தானால கூட திருட முடியாது. ஆமேன். அவனும் பெரிய ஆளே கிடையாது. என்ன சொல்லுங்க, அவனும் பெரிய ஆளே. அவன் தலையை நசுக்கிறதுக்கு தான் கருத்தில் என்ன வச்சிருக்கிறார். அவனை விரட்டு வேண்டுறாரு, அவனை துரத்து வேண்டுறாரு. அப்போ யார் பெரிய ஆள் சொல்லுங்க? அப்போ என் இருதயம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எதை நான் வைக்கணும் அப்படின்னா, வசனத்தை என் இருதயத்தில் வைக்க வேண்டும். ஆமென். வசனத்தை இருதயத்தில் வைக்க வேண்டும். சங்கீதக்காரர் அழகாக சொல்றாரு, உங்களுடைய வசனம் என்னை தேற்றாமல் இருந்துச்சுன்னா என் துக்கத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன்? அமிழ்ந்து போயிருப்பேன். உங்களுடைய வசனம் என்னை தேற்றலைன்னு சொன்னான், உங்களுடைய வசனம் எனக்கு ஆதரவாக இல்லைன்னு சொன்னான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க எதனால தன்னை தேற்றி கொண்டார்கள் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தினால. ஆமென். சங்கீதம் 119:92 வாசிக்கிறோம். 119:92 படிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால்.
அப்போது நல்லா கவனிச்சிங்களா ஒரு விஷயத்த? மனமகிழ்ச்சி எது காரணம் சொல்லுங்கள்? கர்த்தருடைய வார்த்தை, வேதம். தாவீது கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்தை. தாவீது கண்டுபிடிச்ச ரகசியம் என்ன தெரியுமா? மன சந்தோஷத்துக்கு எது தெரியுமா காரணம்? இந்த வேதம் தான் காரணன்றாரு. நிறைய பேருக்கு எது காரணமாக இருக்குது? கார் வந்தால் சந்தோஷம், பைக் வந்தால் சந்தோஷம், புது ட்ரெஸ் எடுத்தால் சந்தோஷம். எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த சந்தோஷம் கேட்குறேன்? ட்ரெஸ் வாங்குற வரைக்கும் ஒரே பரபரப்பாக இருக்கும் இருதயம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் வாங்கின அடுத்த நிமிடமே என்ன வந்துடும்? கவலை வந்துடும். இந்த புடவை விட அங்கே இன்னொரு புடவை பார்த்தோம், அதுதான் நல்லா இருந்துச்சு. அங்கே ஆரம்பிச்சிடும் கவலை. அந்த சந்தோஷம் நிலையற்றது. என்னதான் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பெற்றுக்கொண்டாலும் கூட சில பேர் சந்தோஷமாக வர்றதில்லை. ஒரு சில நபரை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். இந்த 20 வருஷம் 19 வருட ஆண்டு ஊழியத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சகோதரி நான் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தேன். இன்றைக்கும் பார்க்குறேன். எப்படி தான் இருக்கிறாங்க? இன்னும் நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் முகம் மட்டும் எப்படி இருக்குது? என்னாச்சு எங்க பாஸ்டர்? முகம் இப்படி இல்லை, எப்படி இருக்குது? என்ன நடந்தாலும் சில சந்தோஷம் வராது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சந்தோஷம் வேத வசனத்திலிருந்து வரவில்லை. அவங்க சந்தோஷம் ஏதோ ஒரு பொருள் இருந்து சந்தோஷத்தை தேடுறாங்க. நம்ம மக்கள் ஆண்கள்லாம் வேற, பெண்கள் எல்லாம் சந்தோஷம் எங்கே தேடுறாங்கன்னா புடவையில் தேடிட்டு இருக்கிறாங்க, நகையில் போயிட்டு சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்களுடைய சந்தோஷமே வேற. எங்க? டாஸ்மாகில் கிடைக்குமா? கஞ்சாவில் கிடைக்குமா? கடலூரில் இயேசுவை பற்றி சொல்லிட்டே போனேன். ஒரு மனுஷன் எங்கேருந்து வேகமாக நடந்து வந்தார். நில்லுங்க இயேசுவை பற்றி படிங்க. சார் எனக்கு எந்த தெய்வத்தையும் பிடிக்கல சார், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வேலைக்கு போனேன் சார், உனக்கு வேலை இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு நேராக எங்கே போகிறேன்? டாஸ்மாக் கடைக்கு தான் போகிறேன். அந்த போதையும் பத்தலைன்னா கஞ்சா எங்கே விற்குன்னு தேடுவேன். அதுவும் பத்தலைன்னா அபின் எங்கே விற்குன்னு தேடுவேன். ஏயா உடம்பு பாருயா அப்படி சொன்னேன் நான். இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களிடம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன் அந்த கடையை விட்டால் வேறு கடையே இல்லையா? சுமங்கலியில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த டென்ஷனில் இருந்து போகிறாரு. ஏன் வேலை இல்லைன்னு சொன்னாங்க? 3 நாள் லீவ் போட்டேன் சார். நீ அடிக்கடி லீவ் போட்டு போவோன்னு வச்சுவானாங்க. தப்பெல்லாம் இவங்க மேலே இருக்கும். அவன் போன்னு சொன்னது மட்டும் தான் கோவம் வந்துச்சு இவருக்கு. தாவீது சொல்றாரு, என் சந்தோஷத்துக்கான ரகசியத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. The secret of my joy is having faith on God's word. Amen. அவர் சொல்றாரு, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால். என்ன சொல்லுங்க? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இதை எப்படி தேவ மனிதர்கள்லாம் அப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம், எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா 75 வயதில் கர்த்தர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் சொன்னார்ல, இதுதான் அவனுக்கு வேதம். வேதம்னா என்ன? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்லது புறப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அல்லது புறப்படுகிற வார்த்தை, அதுதான். அது லோகாஸா இருந்தாலும் சரி, அது ரேமாவா இருந்தாலும் சரி. புறப்பட்ட வார்த்தையை லோகோஸ்ன்றாங்க, புறப்படுகிற வார்த்தையை ரேமான்னு சொல்றாங்க. கர்த்தர் நேற்று என்ன பேசி வச்சிருக்கிறாரோ அது லோகோஸ்ன்றாங்க. இன்னைக்கு என்ன பேசுகிறாரோ அது ரேமான்றாங்க. நான் சொல்கிறேன், அது ரேமாவாக இருந்தாலும் சரி, அது லோகோஸாக இருந்தாலும் சரி, அது சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்லப்படுற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை தான் வேதம். என் ஆண்டவர் பேசுவது தான் வேதம். ஆபிரகாம் கையில் இவ்வளோ பெரிய புஸ்தகம் கிடையாது. அவன் கையில் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு 4 வரிகள் அடங்கிய வாக்கியம், அதுதான் அவன் வேதம். எத்தனை வரி சொல்லுங்க? எழுதுனா 4 வரி. எழுதுனா 4 வரி. என்னது? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. அவ்வளவுதான். இதான் அவனுக்கு வேதம். இப்போ இந்த வேதத்தை வாங்கியாச்சு, ஆபிரகாம் வேதத்தை வாங்கியாச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த வேதத்தை சுமந்துக்கிட்டு போறாரு. 1 வருஷம் ஆகிறது, 2 வருஷம் ஆகிறது, 3 வருஷம் ஆகுது. 3வது வருஷம் ஒருத்தன் சொல்றான், வேலைக்காரன் வந்து சொல்றான், என்ன எஜமா ஆண்டவர் சொன்னார்னு சொன்னேன், கர்த்தர் பேசினார்னு சொன்னேன், ஊரெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்த, ஏதோ குழந்தை தருவார்னு சொன்னேன், ஒன்றும் நடக்கலையே. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? இவன் வார்த்தையெல்லாம் கேட்டால் கோவம் வந்துடும், டென்ஷன் ஆகிடும்.
கண்ணீர் வரும். ஆண்டவர் சொன்னார் தான் வந்தேன், ஒன்றுமே நடக்கலை தான். ஆனால் இப்போ என்ன செய்யணும்? எந்த போய் தூசி தட்டி பார்க்கணும்? எதை தூசி தட்டி பார்க்கணும்? கர்த்தர் அன்னைக்கு பேசினார்ல, அதை எடுத்து பார்க்கணும். ஆண்டவர் நீங்கள் பேசுனீங்கல்ல, குழந்தைய தருவன்னு பேசுனீங்கல்ல, உன்னை பெருக வைப்பன்னு பேசுனீங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷம் அடையணும், அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் பேசுனீங்கல்ல, எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழும்பொழுது என்னிடத்துல மாத்திரம் நீங்கள் பேசுனீங்கல்ல. சூழ்நிலையை பார்த்தா அழுவணும், சூழ்நிலையை பார்த்தா புலம்பணும், சூழ்நிலையை பார்த்தா கவலைப்படணும். ஆனால் சூழ்நிலையை பார்க்காம அவர் பேசின வேதத்தை பார்த்தால் என்ன வரும் சொல்லுங்க? மனமகிழ்ச்சி வரும். இப்போ அதே விஷயத்தை தான் இங்க என்ன செய்றாரு? தாவீதும் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 119 12வது வசனம் படிங்க. 119 12. கண்ணாடி போட்டுமா? நூத்தி 19:92. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அழகா சொல்லுது இல்லையா? எப்படி சொல்லுது? என் துக்கத்தில். நீங்க 119ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். அப்போ தாவீதுனுடைய சந்தோஷத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. என்னது? நிறைய பணம் சொத்து இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை போல நினைச்சிடறேன் நான். அதை போல உங்க சாட்சி, உங்க வழியில, நீங்க சொல்ற பாதையில நான் சந்தோஷப்படுறேன். இப்போ உங்க வேதம் மனமகிழ்ச்சியா இல்லைன்னா நான் என்ன செய்யிருப்பேன்? துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு அநேக ஜனங்க துக்கத்தில் அழிந்து போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எதை வைக்கல? வசனத்தை இருதயத்தில் வைக்கல. எதை வச்சிருக்கிறாங்க? வசனத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை கடந்த வாரம் நம்ம சொல்லிக் கொடுத்தேன். இந்த வசனத்தை என்ன செய்யணுமா? விதைக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? எங்கே விதைக்கணும்? எங்கே விதைக்கணும்? வாழ்க்கையில் விதைக்கணும். ஆமேன். இருதயத்தில் விதைக்கணும். பாருங்க, இதை குறித்து ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, இதை குறித்து ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஓமையை நம்முடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை அவர் என்ன செய்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம், அதில் நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை படிக்கிறோம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். இப்போ என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு இந்த ஓமையில்? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தன் விதைக்க புறப்படுறான். விதைக்கும் பொழுது சில விதை என்ன செய்யுது? வழி அருகே விழுது. சில விதை என்ன செய்யுது? கற்பாறையான நிலத்தில் விழுது. சில விதை என்ன செய்யுது? முள்ளுள்ள நிலத்தில் விழுது. சில விதை நல்ல நிலத்தில் விழுது. இப்போ ஒரு சில விதையை பறவைகள் பட்சித்து போட்டது. ஒரு சில விதை முளைத்த பொழுது வேறு ஆழமாய் விட முடியாதனால தீர்ந்து போயிடுச்சு. ஒரு சில விதை முளைத்த பொழுது முள்ளுகள் குத்தினதுனால அதுவும் தீர்ந்து போயிற்று. ஒரு சில விதை நல்ல பலனை கொடுத்தது. இப்போ நல்ல கவனிங்க, நல்ல பலனை கொடுப்பதற்கும் ஒரு சில விதைகள் பலனை கொடுக்காமல் அழிந்து போனதற்கும் காரணம் விதையில் வீரியம் குறைவாக இருந்ததா, மண்ணிலே வீரியம் குறைவாக இருந்தா? மண்ணிலே பிரச்சனையா, விதையில் பிரச்சனையா? மண்ணில் தான் பிரச்சனை, விதையில பிரச்சனையே. வழியருகே விழுந்த விதையும் முளைக்க ஆயத்தமாக இருக்கிறது. கற்பாறை நிலத்தில் விழுந்த விதையும் முளைக்க ஆயத்தமாக இருக்கிறது.
முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையும் முளைக்க ஆயத்தமாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையும் முளைக்க ஆயத்தமாக இருக்கிறது. பிரச்சனை என்னன்னு கேட்டா விதையில கிடையாது, விதை பலனை கொடுக்கிறதாவே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. விதை வீரியம் உள்ளதா இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கழித்து வீரியம் உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பெருகுதுன்னா காரணம் என்ன? அந்த விதை இன்னும் வேலை செய்கிறது. உன்னை பெருகவே பெருக செய்வேன்னு சொன்னார் இல்லையா? அந்த விதை இன்னும் வேலை செய்கிறது, இன்னும் அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்துட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு விதையை போட்டார். என்ன விதையை போட்டார் தெரியுமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்னை வரைக்கும் ஜெனரேஷன் பெருகி கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்க நின்று விட்டதா? பிள்ளை பேர் நின்று விட்டதா? உலகத்தில் பிள்ளை பிறக்கிற அனுபவம் நின்று விட்டதா? இல்லை, ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு போடப்பட்ட விதை, சில ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்பதாக போடப்பட்ட விதை இன்றைய வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப விதையில வீரியம் குறையல. அப்ப எங்க வீரியம் குறைஞ்சிருக்குது? இப்போ சில பேர் குழந்தை பெறாமல் இருக்கிறார்களே, அங்க விதை வீரியம் குறைந்திருக்கிறதா, மனிதன் வீரியம் குறைந்திருக்கிறானான்னு கேட்டா மனிதனுடைய மனம் வீரியம் குறைந்ததா இருக்கிறது. யாரெல்லாம் இந்த விதையை தூக்கி உள்ளத்தில் விதைச்சிக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ரொம்ப எளிதான விஷயம், ஒன்றும் இல்லை. இந்த விதையை எடுத்து இருதயத்தில் விதைத்து கொண்டவர்கள் இப்போ நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, யாராவது விதையை விதைப்பாங்க என் இருதயத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க? அதுக்காக இங்கேருந்து 4 மாவடி போயிட்டு அங்கே உட்காந்து கிடப்போம். அங்கே வந்து என்ன செய்வார்? பாஸ்டர் ஏதாவது கண்ணை முடிக்கிட்டு, மகனே உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு சொன்னா அப்படியே பிடிச்சிக்குவோம் கப்புன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு போவோம், அங்கே ஏதாவது ஒரு பாஸ்டர் கண்ணை முடிக்கிட்டு, மகனே உனக்கு இந்த வருஷம் தான் உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னா உடனே பிடிச்சிக்கிட்டு ஏசப்பாங்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஓடாதீங்க. நீங்களே விதை விதைக்கிறவராய் மாறுங்கள். உங்க நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் இருதயத்தை பண்படுத்துங்கள். உங்க இருதயத்தில் நீங்களே விதைங்க. எள்ளு முளைக்கணுமா எல்லை விதைங்க, நெல் முளைக்கணுமா நெல்லை விதைங்க. இப்படி சொல்றேன். பணம் முளைக்கணுமா பணத்தை விதைங்க. பணத்துக்கான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் விதைங்க. வாழ்க்கையில் சுகம் வர வேண்டுமா சரீரத்தில், அதற்கான விதைகளை எடுத்து இருதயத்தில் விதைங்க. உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் சரீரத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இருதயத்தில் விதைத்தால் முகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னால், இருதயத்தில் விதைத்தால் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எது வாழணும்? ஃபர்ஸ்ட் எது வாழணும்? சரீரத்தில் வாழ்ந்து ஆத்மா வாழப்போதா? ஆத்மா வாழ்வதனால சரீரம் வாழப்போதா? எல்லாம் சொல்லுங்க. ஆத்மா வாழ்வதனால. அப்போ ஆத்மா வாழணும்னு நினைச்சிடும். ஆத்மாவுக்கு நல்ல விதையை விதைக்கணும், நல்ல வசனங்களை உள்ள விதைக்கணும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ சில பேருக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம்னு கேட்டால், நேற்று தான் சர்ச்சைக்கு வந்தாங்க, உடனே அற்புதம் நடந்துச்சு. நான் இத்தனை வருஷமாக வரேன், என் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கலை. இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சர்ச்சை விட்டே போயிட்டாரு. அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், நேற்று வந்தவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்று வந்தவங்க சுகமாயிட்டாங்க, இப்போ எனக்கு பின்னாடி சர்ச்சைக்கு வந்தால் இவர் நடக்கிறாரு, நான் அப்போ இருந்து சர்ச்சைக்கு வர என் மனைவியை நடக்கலை. இப்போ நான் கேட்குறேன், சில நிலத்தில் விதை போடப்பட்டது ஏன் முளைக்கல? சில நிலத்தில் விதை போடப்பட்டது ஏன் முளைச்சி தீஞ்சு போயிடுச்சு? சில நிலத்தில் விதை போடப்பட்டது ஏன் முளைச்ச உடனே அது முள்ளெல்லாம் குத்தி அழிஞ்சு போயிடுச்சு? விதையில பிரச்சனையா? அப்போ அவங்க மனங்களில் தான் பிரச்சனை இருக்கிறது, இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்குது. இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்குது. வேதவசனம் சொல்கிறது, எப்படி இருதயத்தில் வசனத்தை விதைத்தா எப்படி வாழ்க்கையில் வளம் உண்டாகும். நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 11ல் அங்கே சாராளுடைய விசுவாசத்தை பற்றி வசனம் சொல்கிறது. சாராள் என்ன செஞ்சாலாம்? 11ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் என்ன செய்தா? வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, எல்லாம் சொல்லுங்க, கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். சொல்லுங்களேன், இப்படி சொல்லலாமா? எண்ணி பலன் அடைந்தாள். அப்போ என் எண்ணத்துக்கும் என் சரீர பலத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்துக்கும் என் சரீர பலத்துக்கும். அப்போ எண்ணத்தை ரொம்ப கவனிக்க வேணாமா? எண்ணத்தை ரொம்ப கவனிக்க வேண்டாமா?
உங்கள் இருதய நினைவுகளை கவனிக்கணும், கவனிக்க வேண்டாமா? மிக மிக கவனம் கொடுத்து கவனிக்கணும். எண்ணுவதனால பலன் அடைந்தால், சொல்லுங்க, எண்ணுவதனால பலன் அடைந்தால். அப்போ அந்த எண்ணம் என் சரீர சுகத்தை உண்டாக்குகிறது, என் எண்ணம் சரீர பலவீனத்துக்கு காரணமாக இருக்கிறது. எதை எண்ணினா சாராள்? எதை எண்ணினாள்? எதை எண்ணல? ஆபிரகாம்கிட்டையும் சாராள்கிட்டையும் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் நம்ம எல்லாம். என்ன பாடம்னு கேட்டால், எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது. இந்த பாடத்தை கற்றுட்ட போதுமானது, வாழ்க்கை வளமாய் மாறிவிடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க. எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது? எதை நினைக்கணும்? சாராள் எதை நினைத்தா? தன் கற்பம் செத்து போனதை எண்ணவில்லை, வாக்கு தத்தத்தை நினைத்தாள். வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனை நினைத்தாள். சொல்லுங்க, சாராள் எதை நினைத்தா? சொல்லுங்க. தன் சரீரம் செத்து போன, தன் கற்பம் செத்து போனதை நினைக்கவில்லை, வாக்கு தத்தத்தை நினைத்தாள். வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்தாள். ரொம்ப எளிதான மேட்டர் பாருங்க, ரொம்ப எளிதான விஷயம். எப்போ கொடுத்த வாக்கு தத்தம்? 25 ஆண்டுக்கு முன்னாடி. 25 ஆண்டு கழிச்சும் மறக்கலையாவ? மறக்கலை. நீங்களா மறந்துட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரு, ஞாபகம் இருக்கிறதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி சொப்பனத்தில் கர்த்தர் பேசினாரு, ஞாபகம் இருக்கிறதா? பாருங்க, இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ இடம் சர்ச்சுக்கு வாங்கிருக்கீங்களே, அது வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த தரிசனத்தில் நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டால், இன்னும் எதிராளிகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, ஏளனமாய் பேசுகிறாங்க, அற்பமாய் பேசுகிறாங்க. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட நான் பேசவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கனவை நான் பார்க்குறேன். பேசாமல் என்ன செய்கிறேன், நான் அந்த சொப்பனத்தில் நடந்து தனியாக போகிற வழியில் நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே போகிறேன். என்ன புலம்பிக்கிட்டு போகிறேன்னா, அவங்ககிட்ட பணம் இருக்குது பேசுகிறாங்க, பொருள் இருக்குது பேசுகிறாங்க, என்னட்டு என்ன இருக்குது ஆண்டவரே? என்கிட்ட என் தேவன் மட்டும்தான் கூட இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் தான் கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே போகிறேன் அந்த சொப்பனத்தில். அவங்ககிட்ட பணம் இருக்குது, எல்லாம் செய்கிறாங்க, பேசுகிறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட என் தேவன் இருக்கிறார், வானத்தையும் படைத்த தேவன் இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு அந்த ஜனவரி மாத வாக்கில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் இது. இதில் அப்படி சொல்லிட்டு போகும்பொழுதே என் கூட ஒருத்தர் நடந்து வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பார்த்து பணம் இருக்கிற, பணம் தானே வேணும் உனக்கு, நான் தரேன் இந்தா அப்படின்னு ஒரு கட்டத்தை கையில் கொடுத்தாரு. நான் ஆசையாக வாங்கி பணமாக இருக்குமான்னு பார்த்தேன். அது பணம் இல்லை, டெய்லி ஷீட்டு காலண்டரு. அந்த கனவுல நான் அப்படி பார்க்குறேன், டெய்லி ஷீட்டு காலண்டரு. நீ பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, டெய்லி ஷீட்டு காலண்டர் கொடுத்து இதனால் என்ன பண்ண போகிறது அப்படின்னு இப்படி பார்த்துட்டே போகிறேன் நான். ஆனால் அதனுடைய அர்த்தம் எனக்கு நீ விளங்கலை. 2024ஆவது ஆண்டு முடியும் பொழுது விளங்கினது. அந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே, அந்த 365 நாட்கள் டெய்லி ஷீட்டு காலியாகிறதுக்குள்ளேயே ஒரு இடத்தை வாங்க தேவன் கிருபை செய்தார். தேவன் பேசினா சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் வாலிபன் நாட்களில் பேசின காரியங்களை கூட இன்றைக்கு நான் சிந்திச்சு வைப்பேன். ஆண்டவரே, என்னுடைய 18 வயசில் என்கிட்ட பேசுனீங்களே, 20 வயசில் இதை நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களே, இன்றைக்கி நான் சிந்திச்சு பார்க்குறேன். என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு பார்க்குறேன். எனக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டான உடனே நான் எங்கே தான் போவேன்? நேரா அங்கே தான் போவேன். இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, என்ன ஆச்சு, எல்லாம் சதி செய்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்களா, என்னாச்சு, நீங்கள் என்ன ஆயிட்டு, நீங்களும் மாறிட்டீங்களா? நீங்கள் மாற மாட்டீங்க. 25 ஆண்டுகள் கழித்தும் கூட சாராள் வாக்கு தத்தத்தை நினைத்தாள், வாழ்க்கையில் வெற்றியை பெற்றாள். நம்ம அநேகர் வசனத்தை மறந்துட்டோம், வசனம் படிப்பதையும் மறந்துவிட்டோம், வசனத்தை இருதயத்தில் வைப்பதையும் மறந்துவிட்டோம். ஒரு 10 வசனம் மனப்பாடமா தெரியுமானா அதுவும் தெரியாது. ரெஃபரன்ஸோட 10 வசனம் மனப்பாடமா தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் இங்கே இருக்குது, ஏசாயா 40வது வசனம், 40வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, 54:10 என்ன சொல்லுது, 60:1 என்ன சொல்லுது, அப்படி 10 வசனத்தையாவது மனப்பாடமாக வச்சிருக்கீங்களான்னு கேட்டா, எம்டி மவுத் எம்டி ஹார்ட். வாயிலையும் ஒன்றும் இல்லை, இருதயத்தில் ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ண சொன்னால் சோத்திர ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுற ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே சோத்திரம் வச்சுருவாங்க. ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண, ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னா
கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்லா ஆசீர்வதிப்பார், நல்லா ஆசீர்வதிப்பார். அப்படியே ஓடிடுது. ஒரு பிரசங்கர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போனாராம். சீட்டில் எழுதிட்டு போனாராம் கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுவதற்கு. எழுதிட்டு போய் வச்சு அந்த பேப்பரில் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணும்பொழுது இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. சீட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா எழுதுனதுலாம் என்ன செஞ்சுது? இருதயத்தில் ஒன்றும் கிடையாது. எங்க இருக்குது? எல்லாமே இருதயத்தில் இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணலாம். வசனம் இருதயத்தில் பேப்பர் எழுதி வந்தார் பாருங்க, பேப்பர் காத்துல போயிடுச்சு. இப்போ அடுத்த வசனம் என்னன்னு தெரியல. அதனால என்ன செஞ்சாரு? திரும்பவும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார்னு ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் வேகமா இயேசு சீக்கிரமாய் வருகிறார்னாரு. அப்புறம் தட்டி இயேசு சீக்கிரமாய் வருகிறார்னாரு. அப்புறம் குதிச்சு இயேசு சீக்கிரமா வருகிறார்னு சொன்னாரு. இப்படி சொல்லிட்டே இருந்தாராம். இப்படி குதிச்சு சொல்லும் பொழுது ஓடி போயிட்டு என்ன செஞ்சிட்டாரு? எதில் உட்கார்ந்த பாட்டி மேல விழுந்துட்டாரு. பாட்டி மேல விழுந்த உடனே பாட்டி என்ன செஞ்சது? ஐயோ பாட்டி தப்பா நினைச்சு என்ன நினைச்சு எழுந்து, அம்மா தப்பா நினைச்சுக்காதமா அப்படின்னாராம். பாட்டி சொன்னச்சான், இல்லைங்கய்யா இதை சீக்கிரமா வரேன் சீக்கிரம் வரமான்னு சொன்னீங்க. நான் தான் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும்? உஷாரா இருந்திருக்கணும். நீங்க சீக்கிரமா வரேன் சீக்கிரம் வரமா சொல்லும் பொழுதே நான் எழுந்து பின்னாடி போயிருந்திருக்கணும். அநேகருடைய வசனம் எங்க தெரியுமா இருக்குது? தலைமாட்டில் இருக்கிறது. தலைநைக்கு பதிலாக இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருப்பார். இங்கே கருவேப்பிலை பிஸ்னஸ் பண்ணுவார். அவர் நான் பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு மஞ்சள் பை இருக்கும், மஞ்சள் பைக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும். அங்கே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போய் என்ன செஞ்சுட்டு அவ்வப்போது சாப்பிட்டு படுத்து தூங்குவார். என்னத்தில் தள்ள வச்சுட்டு படுத்து தூங்குறான்னு பார்த்தா இந்த மஞ்சள் பையை தான் தள்ள வச்சு போய் தூங்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பிரதர் என்ன தான் வச்சுருக்கீங்க பையில் காட்டுங்க பார்த்தா உள்ள பைபிள் இருக்குது. என்னாச்சு பிரதர்னா, சும்மா வச்சுருந்தாங்க ஐயா தலையில் தலைமாட்டுக்கு. பேய் பிசாசு அண்டாமல் இருக்கலாம் இருக்குன்னு. சில பேர்லாம் பைபிளை கொண்டு போய் என்ன செஞ்சிடுவாங்க? பக்கத்து தலையை பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. ஏன்னா பிசாசு வந்துடக்கூடாது, பக்கத்துலேயே வச்சுக்குவோம். என்கிட்ட ஒரு தம்பி கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த இயேசு படம் இருக்கிற ஃபோட்டோ இருந்தால் தாங்க பாஸ்டர், அதை பாக்கெட்லேயே வச்சுக்கிறேன். அவனுக்கு நம்பிக்கை பாருங்கள், அந்த ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சா பிசாசு வராதுன்னு நினைக்கிறான். பைபிள் தான் தாங்க பையில் வச்சுக்கிறேன். அநேகருடைய பைபிள் பையில் இருக்குது, கையில் இருக்குது, வீட்டு அலமாரியில் இருக்கிறது, ஷோகேஸில் இருக்கிறது. ஆனால் மனசில் மட்டும் ஒரு வசனம் கூட கிடையாது. மனசு எம்டியாக இருக்குது, வீடு நிறைய பைபிள் அடுக்கி கிடக்கிறது. சில பேருக்கு தலைமாட்டில் தூங்கி கொண்டிருக்கிறது. பேய் விரட்டுவதற்காக பயன்படுத்துகிற கருவியாக பைபிள் இருக்கிறது. அதை கொண்டு தலைமாட்டில் வச்சு படுத்துக்குவாங்க. ஏன்னா பிசாசு எங்கே தான் வரான்? கை காலுக்கெல்லாம் வரல, தலைக்கு தான் வரான். அதனால் தலையில் வச்சுருவோம். கைக்கு பிசாசு வந்தால் கைக்குலேயும் ஒரு பைபிளை வச்சுக்குவோம். வசனத்தை எடுக்கணும். முதல்ல என் எண்ணத்தில் அதை விதைக்கணும். நான் வாக்கு தத்தங்களையே நினைக்கணும், வாக்கு தத்தங்களையே சிந்திக்கணும், வாக்கு தத்தங்களையே பேசணும். அதை பேசிக்கிட்டே இருக்கணும். நடக்கலனா கூட பேசணும், நடக்கலனா கூட பேசணும், நடக்கலனாலும் பேசணும், வருஷங்கள் ஓடினாலும் பேசணும், வயது கூடினாலும் பேசணும், நடக்கிற வரையில் பேசணும். எது வரையில் பேசணும்? வருஷம் கூடுது விடாத, பேசுறத விடாத. வயது கூடுது, பேசுறத விடாத. ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே புருஷனுக்கு ஏற்ற மனைவி போல. சில பேரெல்லாம் அந்த புறம் பேசுவதற்கும் சண்டை போடுறதுக்கும் அப்படி டிட்டோவாக புருஷன் மனைவி அமைஞ்சிருப்பாங்க. வசனம் பேசுறதுக்கு மனைவி அமைய மாட்டாங்க. அதே போல் இங்கே புருஷன் மனைவி எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் வாக்கு தத்தம் கொடுத்த தேவனை பற்றி நினைவாக இருந்தாலும், அதே போல் ஆபிரகாம் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை படிங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலாம். அநேக கிறிஸ்தவங்க நல்ல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாங்க, பலமாக வச்சுருக்கிறாங்க, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் உடலில் பலவீனம் இருந்துச்சு, ஆனால் விசுவாசத்தில் பலவீனம் இருக்கல. ஆமென். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. 19ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்பொழுது வசனம் சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும்
சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எத்தனை பேர் எண்ண மாட்டீங்க மட்டும்? எதிரிகள் எத்தனை பேர்? நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக வெட்டப்பட்ட குழிகள் எத்தனை, அதையெல்லாம் நான் நினைச்சு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் போகிற பாதையில் சிங்கம் இருக்கிறதா, புலி இருக்கிறதா, அதையெல்லாம் நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை நடத்துகிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். என்னோடு கூட இருக்கிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னவென்று எனக்கு தெரியும். இந்த இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க. செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென், எண்ணாதிருந்தான். நிறைய பேர்லாம் பிரச்சனைகளையே சிந்திக்கிறாங்க, வசனத்தை சிந்திக்கல. ஆபிரகாமும் அவன் மனைவியும் பிரச்சனைகளை சிந்திக்கல, வாக்குத்தத்தத்தையே சிந்தித்தார்கள், வேதத்தையே சிந்தித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, எதை சிந்திச்சாங்க சொல்லுங்க? வேதத்தையே சிந்தித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, வேதத்தையே சிந்தித்தார்கள். எண்ணாதிருந்தான். 20ஆம் வசனத்தை படிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சூழ்நிலை எனக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. எனக்குள்ளே நடக்கிற சில சரீர மாற்றங்கள் எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நான் நினைக்கவே கூடாது. எதை தான் நினைக்க வேண்டும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினைக்க வேண்டும். அப்படி நினைச்ச வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீ தண்ணி ஊற்றி காப்பாற்ற வேண்டியது எது தெரியுமா? உங்கள் சரீரத்தை அல்ல, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பராமரித்தன்னு சொன்னால் வாழ்க்கை வளமாய் மாறிடும். சரீர சுகம் வந்துவிடும், வாழ்க்கையில் செழிப்பு வந்துவிடும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற ஆரம்பிக்கும். வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய். அப்போ வாக்குத்தத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதில் சந்தேகப்பட்ட கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறான். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை ரொம்ப சந்தேகப்படாமல் கவனமாக பார்த்துக்க போறீங்க? நீங்கள் சந்தேகப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தேகம் எதனால் வருது தெரியுமா? கவலையினால் சந்தேகம் வருகிறது. கவலை எதனால் வருது தெரியுமா? அவிசுவாசத்தினால் கவலை வருகிறது. அவிசுவாசம் கவலையை கொண்டு வருகிறது. அதாவது நாளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத பொழுது கவலை வருகிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அவிசுவாசம் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது கவலை இருக்காது. கவலை இல்லாத பொழுது பாருங்க, நீங்க நல்லா விசுவாசமா கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீங்க. வசனத்தை அழிக்கிறது எது தெரியுமா? வாக்குத்தத்தங்களை செயலிழக்க பண்ணுகிறது எது தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தடுக்கிறது எது தெரியுமா? உங்களுடைய அவிசுவாசங்கள் தான். ஆண்டவருடைய விருப்பம், வார்த்தையினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நல்லார் பொல்லார் எல்லாரையும் குணமாக்குவது வார்த்தையினுடைய விருப்பம். வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் சுகமாகணும். இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்ன? ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் சுகமாக வேண்டும். ஒருவரும் வியாதியில் இருப்பது பிதாவின் சித்தம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊருக்கு போகும்பொழுது அங்க ஒருவனும் இயேசு விசுவாசிக்க ஆயத்தமா இல்லை. எல்லாரும் அவிசுவாசமா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரி நம்மிடத்து வாழ்கிறார் அல்லவா, இப்படிலாம் சொன்னதுனால அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடவில்லை. அற்புதங்களை செய்ய முடியல. நஷ்டம் யாருக்கு? அவிசுவாசமாக இருந்தால் அவங்களுக்கு தான் நஷ்டம். நீ அவிசுவாசியாக இருந்தால் நஷ்டம் உனக்கு தான், விசுவாசியாக இருந்தால் லாபம் உனக்கு தான். ஆமென். உன் லாபத்துக்கும் உன் நஷ்டத்துக்கும் உன்னுடைய விசுவாசமும் அவிசுவாசமும் தான் காரணம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை வளமாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீ விசுவாசமுள்ள இருதயத்தை உடையவனாக இருந்தால் நீ வளமாவாய். அவிசுவாசமுள்ள இருதயத்தை உடையவனாக இருந்தாய் நீ வளத்தை இழப்பாய். ரெண்டும் கர்த்தர் காரணம் கிடையாது. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, எனக்கு மட்டும் அற்புதம் நடக்கல. ஏன் அற்புதம் நடக்கல? இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கிறது, கற்பாறையான இருதயமா இருக்கிறது. வசனத்தை வாங்கிக்கிறாங்க, அதை மனசில் வச்சு அதை அசை போடுவது கிடையாது, அதை சிந்திப்பது கிடையாது, அதை பேசுவது கிடையாது. இங்கே பிரசங்கம் கேட்பதோடு சரி, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது தான் ஞாபகத்தில் வரும். சபைன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வரும், வசனம்னு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்பொழுது அற்புதம் நடக்கும் ஆண்டவர் சொல்லலை. வசனத்தை டெய்லி என்ன செய்யணும்? அசை போடணும். ஆடுலாம் பாருங்க, நல்லா சாப்பிட்டுடும். வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்டு 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 ஒரு பக்கம் இறைப்பையை பெருசாக்கி வச்சிடும். ஒரு பக்கம் மட்டும் இப்படி வீங்கி இருக்கும், ஒரு பக்கம் இப்படி சும்மா இருக்கும். பாருங்க, நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, மறுபடியும் இங்கே இருக்கிறதா இந்த வயிற்றுக்கு வந்துடும். இங்கே போடப்பட்டதெல்லாம் எடுத்து மறுபடியும் அசை போடும். கடிச்சு மென்று அதை டேஸ்ட் பண்ணி ருசித்து அதை நல்லா குழப்பி பஸ்பம் மாற்றி இந்த பக்கம் அனுப்பி வைக்கும். வசனத்தை இருதயத்தில் விதைச்சிட்டு
வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு பிறகு என்ன செய்யணும், அதை எடுத்து அசை போடணும். மனப்பாடம் பண்ணணும். முதல்ல மனப்பாடம் பண்ணுறது என்ன அர்த்தம்? இந்த வயிற்றில் வைக்கிறது, ஆடு இந்த வயிற்றில் வைக்கிறது பார்த்தீங்களா, எதை வேணாலும் கடிச்சு கடிச்சு இந்த வயிற்றில் போடும். அப்படியே படுத்துச்சுன்னா அந்த ஆடுக்கு வியாதி வந்துடும், செத்தே போயிடும் அந்த ஆடு. இந்த வயிற்றில் போட்டதெல்லாம் எடுத்து திரும்ப அசை போடணும். அந்த ஆடு விடிய விடிய அசை போடும். வசனத்தை மூளையில் வைத்து அதோட விட்டுறக்கூடாது, ரொம்ப ஆபத்து. அதை எடுத்து அதை அசை போடணும். அப்படியே இந்த வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுகிறதே. பிரச்சனையை சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு வசனத்தையே சிந்திக்கணும். அதான் அசை போடுறது. அசை போடுறது அர்த்தம் பைபிள் எடுத்து கிழிச்சு கிழிச்சு கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவேன். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பைபிளை கரைச்சி கரைச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு பைபிள் சின்னதாக என்ன பைபிள் சின்ன அடிச்சு டெய்லி நீங்கள் தான் சொன்னீங்க, அசை போட சொன்னீங்க, டெய்லி ஒரு பேப்பரை கிழிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை மூளையிலேருந்து எடுக்கணும். ஆமென். மூளையிலேருந்து ஞாபகம் மனப்பாடம் பண்ணீங்கல்ல, மனப்பாடம் பண்ணதை மூளையில் கிடக்குது, அது இருதயத்துக்கு வரல. மூளையில் கிடப்பதை இருதயத்துக்கு கொண்டு வரணும். ஆமென் சொல்லலாமா? இருதயத்துக்கு கொண்டு வரணும் அர்த்தம் நினைவுக்கு அதை கொண்டு வரணும். அதையே சிந்திக்கணும், அதையே பேசணும், அதையே தியானிக்கணும். அது மேலேயே ஞாபகமாக இருக்கணும். எது மேலே ஞாபகமாக இருக்கக்கூடாது? வியாதி மேலே ஞாபகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நோயாளிங்கிறதே முதல்ல மறந்துடணும். நீங்கள் ஒரு கஷ்டவாளிங்கிறதே முதல்ல மறந்துடணும். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்கள். நான் நோயாளிங்கிறதே ஃபஸ்ட்டு நினச்சே போகிறேன், மறக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். என் அறிவை விட அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை விட என் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென், உண்மை உள்ளது. டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறுக்கிறோம். இதாங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது. சர்டிஃபிகேட்டுக்கு ஓரம் போடுங்க, சர்டிஃபிகேட் அடுத்த நிமிஷமே மாறும். செத்து 4 நாளாக ஆகிவிட்டது நாருமே என்று சொன்ன சர்டிஃபிகேட்டை கர்த்தர் ஒரு நிமிடத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டார் கர்த்தர். உலகம் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தது? லாசரு மரித்து போய் விட்டான், 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே என்று சொன்னார்கள். உலகம் கொடுத்த சர்டிஃபிகேட் அதுதான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசத்தில் மகிமையை பார்ப்ப, நாற்றத்தை பார்க்க மாட்டாய். விசுவாசிக்கிறவனுக்கு சர்டிஃபிகேட் மாறும். ரத்தத்துக்காய் கொடுத்த சர்டிஃபிகேட் நம்புறதை விட்டுட்டு கர்த்தர் சொன்ன வசனத்தை நம்புங்க முதல்ல. ரத்தம் என்ன சொல்லுது? ரத்தம் 1000 சொல்லும், டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கும். அது சுகர் 120ங்க, அப்புறம் 140ங்க, அப்புறம் 150ங்க, அப்புறம் திரும்ப 110ங்க, 90ங்க. நான் அதை நம்பலை, என் தேவனுடைய வசனத்தை நான் நம்புகிறேன். எனக்கு விஷத்தை குடித்தால் அது என்னை சேதப்படுத்த முடியாது. விஷத்தை குடித்தால் அது என்னை சேதப்படுத்த முடியாது. அதை நம்பணும். எல்லாம் சொல்லுங்கள். விஷத்தை குடித்தாலும், விஷத்தை குடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாமல் சாப்பிட்டா அது உங்களுக்கு சேதத்தை கொண்டு வர முடியாது. அதனால் சுகர் பேஷண்ட் பூரா நிறைய சர்க்கரை சாப்பிடுங்க நான் சொல்லலை. தெரியாமல் இன்றைக்கி சாப்பிட்டீங்க, ஒரு விருந்துக்கு போனீங்க, சாப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டீங்க, விசுவாசமாக இருங்க, அது உங்களை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நேரம் கடந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்துட்டு அப்படியே கர்த்தரை துதிப்போம், கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Jesus. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன்.
நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன், காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இன்றி காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன், பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்தீரே, பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்தீரே, மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன், மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன், நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன். அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்க வார்த்தையில் எங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள எங்களுக்கான எதிர்காலம் இருக்கிறது ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள எங்களுக்கான வளம் இருக்கிறது ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்குள்ள எங்களுக்கான நலம் இருக்கிறது ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்குள்ள எங்களுக்கான ஆரோக்கியம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையை எடுத்து எங்கள் இருதயத்தில் விதைக்க நாங்கள் பிரயாசப்பட போகிறோம். வார்த்தையில சந்தோஷப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை நம்புவதனால, விசுவாசிப்பதனால வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னை புலம்புறதை விட்டுட்டு, பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு, வயது கூடினாலும் பலன் குறைந்தாலும் உங்க வார்த்தையவே பேசும்படி அர்ப்பணிக்கிறோம். உங்க வசனத்தையே பேசும்படி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்துதலும் ஆலோசனையும் நம் அனைவரோடும் சகல தேவ ஜனங்களோடும் கூட இருப்பார்.